ஓவரால் இந்த மெக்சிகோ பார்த்தோம்னா சூப்பரா செம்மையா இருந்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த மாயன் பிரமிட்ஸ், அப்புறம் வந்து இந்த அழகான கடல், இது ரெண்டையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மெக்சிகோ வந்து ஒரு நார்மலான ஒரு ஊர் தாங்க. ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி மெக்சிகோ, எஸ்பெஷலி கேன்கூன்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான மக்கள் தான் இருந்திருக்காங்க. இந்த அமெரிக்கன்ஸ் தான் இங்க வந்து இதனுடைய, அவங்களுக்கு பீச் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க இங்க வந்து அந்த கடலுடைய அழகை பார்த்ததுக்கு அப்புறம் இங்க அடிக்கடி வர ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து இங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஒன்று உருவாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜனத்தொகை அப்படியே வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு அமெரிக்கன்ஸ் அதிகமா இங்க மைக்ரேட் பண்றாங்க. இப்போ வந்துட்டு அமெரிக்கால வந்து இந்த பென்ஷன் வாங்குறவங்க இருக்காங்களா, ஏதாவது ரிட்டையர் ஆனவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, எல்லாரும் கிடையாது, ஒரு சில பொசிஷன்ல இருக்கிற அந்த மாதிரி ரிட்டையர் ஆனவங்க மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேயே வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி உருவாக்கி கொடுத்துருவாங்களா. அதாவது அமெரிக்காக்காரன் வந்து மெக்சிகோல அமெரிக்கன்களுக்கு அப்படின்ட்டு ஒரு கம்யூனிட்டி, அதாவது அந்த ரிட்டையர் ஆனவங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு கம்யூனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருவாங்களாம். அந்த கம்யூனிட்டியில வந்துட்டு இவங்களுக்கு வீடு, அது இல்லாம வந்து ஸ்விம்மிங் பூல், அப்புறம் என்னென்ன ஃபெசிலிட்டி வந்துட்டு அவங்களுக்கு வேணுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்து மாசம் $1000 சம்பளம் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு அவங்க இருக்க சொல்லிடுவாங்களாம். ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ எந்த பேமெண்ட்டும் நீங்க கொடுக்க வேண்டாம். அதாவது வாட்டருக்கு நீங்க பே பண்ண வேண்டாம், நீங்க வந்து இபிக்கு பே பண்ண வேண்டாம், வீட்டு வாடகை கிடையாது. ஸோ பூலோட, அதாவது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்விம்மிங் பூலோட வீடு வந்துட்டு கொடுத்துருவாங்களாம். கொடுத்துட்டு நீங்க வந்து இங்க இருங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்களாம். பிளஸ் $1000 மாசம் மாசம் காசையும் கொடுத்து. ஸோ அப்புறம் என்ன, அதுவும் இல்லாம மெக்சிகன் பைசோவோட US டாலரை கம்பேர் பண்ணும்பொழுது US டாலர்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு செம்ம ஜாலியான ஒரு லைஃப் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரி வந்து அமெரிக்கன்ஸ் நிறைய இங்க வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சு, அப்புறம் இங்கேயே அவங்க வந்து தங்க ஆரம்பிச்சு, இங்கேயே வாழ ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா நிலம், வீடு, இதனுடைய ரேட்டை வந்து ஏற்றி விட்டுட்டாங்களாம். ஸோ இப்போ வந்து நார்மல், இது மெக்சிகோவில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தினர் தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து இது மாதிரி எல்லாத்தோடைய விலையும் ஏற்றி விட்டதுனால என்ன ஆகுது, ஆக்சுவல் மெக்சிகன்ஸ்க்கு அது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. அதனால அமெரிக்கன்ஸ் மேல அவங்களுக்கு கொஞ்சம் காண்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. கேன்கூன் வந்துட்டு பெரிய அப்படியே சூப்பர் சிட்டி அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப 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 சாதாரணமான ஒரு சிட்டியா தான் இருக்கு. ஸோ ஈவன் மழை வந்துட்டு ஒரு அதிகமான மழை பெஞ்சிச்சுன்னா, நம்ம சென்னையில எப்படி மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி அப்படியே ரோட்ல அவ்வளோ ஒரு முழங்கால் அளவுக்கு தண்ணி நிற்கும், அந்த அளவுக்கு தண்ணி, அது முழங்கால் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்துட்டு தண்ணி நிக்குதுங்க. ஆனா என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு நாள், அதாவது அடுத்த நாள் நம்ம வந்து பார்க்கும்பொழுது தண்ணி எதுவும் இல்லை, வடிஞ்சிருது. ஆனா நம்ம ஊர்ல அவ்வளவு சீக்கிரத்துல வடியாது, அட்லீஸ்ட் 2-3 நாள் ஆகும் வடிகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஐலாண்ட்லாம் போகிறோம் இல்லையா, அங்கே வந்து நிறைய உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து, அதாவது ஸ்பா ஆஃபர்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அதாவது அந்த பீச் ஓரத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் மசாஜ் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா ஃபேஷியல் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா வந்து மெடிக்யூர்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்பி போயிடாதீங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து பணத்துக்காக வந்து செய்யறது மட்டும்தான். ஜஸ்ட் அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த செய்யற அந்த ஒரு தொழில் தர்மத்தோட செய்யறது கிடையாது, பணத்துக்காக செய்யறது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரெகுலர் கஸ்டமர்ஸ் கிடையாது. நீங்க எல்லாம் வந்துட்டு, நம்ம வந்து ஒரு டூரிஸ்ட், நம்ம அங்க போய் ஜஸ்ட் பார்க்க போறோம், ஒரு நாள் 2 நாள் இருப்போம், நம்ம ரெகுலரா வர கஸ்டமர்ஸ் கிடையாது. அதனால வந்துட்டு அதெல்லாம் சரியா செய்ய மாட்டாங்க. காசை வீண் பண்ணாதீங்க. மெக்சிகன் மக்கள் பார்த்தோம்னா ரொம்பவே அன்பான மக்களா இருக்காங்க, ரொம்ப ஒரு சாஃப்டான மக்கள், அன்பான மக்களா இருக்காங்க. ஆனா மெக்சிகோவை பத்தி இன்னொரு விதமான ஒரு பிம்பமும் இருக்கு. அதாவது மெக்சிகோ மக்கள் வந்துட்டு ரொம்ப முரட்டுத்தனமானவங்க அப்படிங்கிற மாதிரியான பிம்பம், அண்ட் ரொம்பவே சேஃப் இல்லாத ஒரு கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா வந்து சில இடங்கள், ஈவன் இந்தியாலயும் வந்துட்டு சில இடங்கள் வந்துட்டு சேஃப் இல்லாம தானே இருக்கு, அந்த மாதிரி தான் சில இடங்கள் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கு. பட் மற்றபடி இந்த மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே நீட்டா டீசெண்டா இருக்கு. மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப டீசெண்டா இருக்காங்க. இங்க நீங்க வந்து இந்த சிக்னல்ல பிச்சை எடுக்கிறவங்களை வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். அது இல்லாம சிக்னல் போட்டாங்க அப்படின்னா அந்த சிக்னல், அந்த ரெட் சிக்னல்ல இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு டான்ஸ், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இந்த ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து சில பெர்ஃபார்ம்லாம் பண்றாங்க. அந்த கேப்ல அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பணம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இங்க பார்க்க முடியுது. இந்த மெக்சிகோவுக்கு வந்து இன்னொரு முகமும் இருக்கு. அதுதான்
வந்துட்டு போதை மருந்துக்கு பேர் போன ஒரு இடமா வந்து மெக்சிகோ இருக்கு. இங்க வந்து போதை மருந்து வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. ஸோ மாஃபியா கேங்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இங்க வந்து மெக்சிகோல பார்த்தோம் அப்படின்னா காரோடைய விலைகள் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தி, அதுக்கான டாக்ஸும் ரொம்பவே ஜாஸ்தி. இப்போ யூஎஸ்ல நம்ம வச்சிருக்கிற ஒரு கார் வந்துட்டு நீங்க மெக்சிகோல வாங்கணும் அப்படின்னா அந்த காரோடைய விலை வந்து ரொம்பவே வந்து அங்க அதனுடைய விலை வந்து ரொம்பவே அதிகம். காரோடைய விலைகள் ரொம்ப அதிகம். அண்ட் நாங்க போன பொழுது வந்து நிறைய போலீஸ் வந்துட்டு ஆர்ம்டு போலீஸ் ஃபுல்லா, அதாவது அந்த ஜீப்ல வந்துட்டு அந்த ஓப்பன் ஜீப்ல அவங்க வந்துட்டு மேல இருந்து ஃபுல்லா வந்து எப்ப பாரு வந்து கண்காணிச்சுட்டே இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் ரோந்து போயிட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் இந்த மிஷின் கண்ணை வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து அதிகமான போலீஸ் வந்துட்டு பார்க்க முடிஞ்சது அங்க. பொண்ணுங்களுக்கு சேஃபான ஊரா இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு சேஃபான ஊர் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்க ஸ்டே பண்றீங்க, எந்த இடத்துக்கு போறீங்கிறத பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேன்கூன்ல வந்து நைட் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா நைட் லைஃப் வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அதாவது டே லைஃபை விட நைட் லைஃப் வந்துட்டு ரொம்ப ஒரு பார்ட்டி, ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அப்படின்ட்டு பயங்கர ஒரு குதூகலமா இருக்கு. எப்படி வந்து வேகஸ்ல வந்து நம்ம நைட் ஃபுல்லா வந்து பார்ட்டிஸா இருக்கும் அந்த அளவுக்கு, அதாவது வேகஸ் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து இங்க ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பார்ட்டி ஏரியா மாதிரி இருக்கு நைட் டைம்ல. இந்த கேன்கூன்ல வந்து ஹோட்டல் ஜோன் அப்படின்ட்டு ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு நான் வந்து மேப்ல உங்களுக்கு காட்டுறேன். அது சின்ன வந்து ஒரு ரோடு மாதிரி தான். அந்த ரோடுக்கு வந்து லெஃப்ட் சைட்லயும் தண்ணி இருக்கும், ரைட் சைட்லயும், அதாவது கடல் தண்ணி, லெஃப்ட் சைட்லயும் கடல் தண்ணி இருக்கும், ரைட் சைட்லயும் கடல் தண்ணி இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து அந்த ரோடு இருக்கும். பட் அது ஐலாண்டு கிடையாது. ஸோ இந்த ஹோட்டல் ஜோன்ல பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்டார் ஹோட்டல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ், நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ் வந்து பார்க்கலாம். ரொம்பவே அழகான ஒரு ரோடும் கூட அது. மற்ற இடங்களை பார்க்கறத விட இந்த இடம் வந்து அந்த ஸ்டார் ஹோட்டலுங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு நைட் டைம்ல வந்து நம்ம போய் பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த கேன்குன்ல ரொம்பவே அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கடல் தாங்க. அந்த நீல கலர்ல தண்ணி அவ்வளோ ஒரு கிறிஸ்டல் வாட்டர் மாதிரி அவ்வளோ அழகான தண்ணி. அதுக்கப்புறம் இங்க வந்து கோரல்ஸ் நிறைய இருக்கு. ஆஸ்திரேலியா தான் முதல் இடத்துல அதிகமான கோரல், தண்ணி கடியில் இருக்கிற கோரல் வந்து அதிகமா இருக்கிறது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தது இருக்கிற இடம் கேன்குன். கேன்குன்ல ரொம்ப அதிகமான கோரல் இருக்கு. ஸோ நீங்க அந்த தண்ணியை வந்து பார்க்கும்பொழுது சில இடத்துல வந்துட்டு கோரல் இல்லாத தண்ணி வந்துட்டு அந்த கருப்பு இல்லாம இருக்கும், கிளியரா இருக்கும். அந்த கோரலோட இருக்கிற தண்ணி அந்த இடம் மட்டும் பிளாக்கா இருக்கும். அண்ட் மற்ற தண்ணிகள் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி லைட் கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல இருக்கும்பொழுது ரொம்பவே அழகா இருக்கு அந்த கடலை பாக்குறதுக்கு. இந்த ஹோட்டல் ஜோன்ல வந்து ஹோட்டல் டெம்டேஷன் ரெசார்ட் அப்படின்ட்டு ஒரு ரெசார்ட் இருக்கு. ஏன் இந்த ரெசார்ட் சொல்றேன், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெசார்ட் வந்து அடல்ட்ஸ் ஒன்லி ரெசார்ட். இங்க டாப்லெஸ்ல நம்ம இருக்கலாமா, அதாவது ரூல்ஸ் கிடையாது, நம்ம வந்து ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் கிடையாது. ஸோ டாப்லெஸ்ல நம்ம வந்து இருக்கலாமா. இந்த கேன்கூன்ல வந்துட்டு பொதுவா பார்த்தோம்னா மோஸ்ட்லி எல்லா பேக்கேஜ் அப்படி இல்லைன்னா நம்ம எந்த ரெசார்ட்ல ஸ்டே பண்ணாலும் ஃபுட் எல்லாமே வந்து அந்த பேக்கேஜுக்குள்ளேயே வந்துடும். பிளஸ் நிறைய கேம்ஸ் ஏதாவது அந்த ரெசார்ட்ல இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்குமே நீங்க தனித்தனியாலாம் பே பண்ண வேண்டியது இல்லை. எல்லாமே வந்துட்டு அந்த பேக்கேஜ்லயே வந்து இன்க்ளூட் ஆயிடும். ஒரு 5 நாள் இருந்ததுக்கே நாங்க வந்துட்டு ஒரு சில வார்த்தைகள் வந்து ஸ்பானிஷ் வார்த்தைகள் கத்துக்கிட்டோம். இங்க வந்து ஒரு மாசம் இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்பானிஷ் மொழியை பேசவே ஆரம்பிச்சிடலாம் போல இருக்கு. ஸ்பானிஷ்ல வந்துட்டு ஹோலா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹலோ அப்படின்னு அர்த்தம். ஆல்டோ அப்படின்னா ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய பார்மசியா அவங்க எப்படி சொல்றாங்கன்னா பார்மசியா அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் தாங்க சொல்றாங்க. சலீடா அப்படின்னா எக்ஸிட் அப்படின்னு அர்த்தம். சானிடேரியா அப்படின்னா ரெஸ்ட் ரூம் அப்படின்னு அர்த்தம். அடியோஸ் அமிகோஸ் அப்படின்னா குட் பை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். கிராஷியஸ் அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு அர்த்தம். பபுனஸ் நோச்சாஸ் அப்படின்னா குட் நைட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஊர்ல நிறைய பஸ் பார்க்க முடியுது. பீக் ஹவர்ஸ் ஆன அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, அப்போல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான ஷேர் ஆட்டோவுக்கு பதிலாக இவங்க வந்து ஒரு மினி வேன் மாதிரியான ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டியை யூஸ் பண்ணுறாங்க.
இந்த ஊரில் லைட் சிஸ்டம் பார்த்தோம்னா நம்ம ஊர் மாதிரியே தான் லைட் சிஸ்டம் இருக்குது. என்ன நம்ம ஊரில் வந்து வெர்டிக்கலாக இருக்கும், இங்கே ஹரிசாண்டலாக இருக்குது. அதே மாதிரியே டாய்லெட்டோடைய ஃப்ளஷ் பட்டனும் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அண்ட் இங்கே முக்கியமாக எல்லா இடத்துலையும் எங்கே நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாலும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு போர்டு வந்து வச்சுருக்காங்க, ஆர் ஒரு பிரிண்ட் அவுட் ஆகுது அதில் அங்கே வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, டாய்லெட்குள்ளே டிஷ்யூ பேப்பரை போடக்கூடாது அப்படின்னு. கூட சேர்ந்து நீங்களும் கேன்குனை சுத்தி பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல அப்படி இல்லைன்னா அடுத்த பிளேஸ்ல வந்து நம்ம சந்திப்போம். பாய்.